மகாபாரதத்தில் வெல்ல முடியாத பல வீரர்கள் உள்ளனர். எல்லோருக்கும் தனி சிறப்பும் அடையாளமும் உண்டு. ஆனால் சிரஞ்சீவி பெற்றவன் அஸ்வத்தாமன், அதாவது மரணமில்லாத வீரனாக வலம் வந்தவன். சிரஞ்சீவி என்பது வரமா சாபமா? அஸ்வத்தாமனின் கதை அதற்கு விடையளிக்கும். பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் சரத்வானின் மகள் கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலங்கள் ஆகியும் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. இதனால் மனம் கலங்கிய துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார். அவரின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி வேண்டியதை கேட்கும்படி கூறினார். அதற்கு துரோணர் சிவனின் அம்சத்தோடு சிரஞ்சீவியாக எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்றார். அவரின் விருப்பப்படி சிவன் அவருக்கு இவ்வுலகில் கடைசி உயிர் இருக்கும் வரை சாகா வரம் பெற்ற ஒரு ஆண் குழந்தையை வரமாக அளிக்கிறார். குழந்தை பிறந்த போதே குதிரையின் அம்சத்தில் இருந்ததால் அஸ்வத்தாமன் என பெயர் சுட்டப்பட்டது. அஸ்வத்தாமன் பிறந்த பிறகு அவனது நெற்றியில் ஒரு ரத்தின மணி இருந்தது. அது இருக்கும் வரை தெய்வங்கள், அசுரர்கள், விலங்குகள் என எந்த வகை சக்தியாலும் அவனை தீண்ட முடியாது. துரோணர் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருப்பவர் தான். அதனால் தன் முன்னாள் நண்பரான பாஞ்சால ராஜ்யத்தின் அரசன் துருபதனை பார்க்க செல்கிறார். அவரிடம் உதவி பெற்று வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார் துரோணர். ஆனால் துருபதனுக்கு பழைய நட்பெல்லாம் நினைவில் இல்லை. உதவி கேட்ட துரோணரை அவமானப்படுத்தினார் துருபத அரசன். இந்த சம்பவத்திற்கு பின்புதான் துரோணர் அஸ்தினாபுர இளவரசர்களான கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு போர்க்கலை பயிற்சி குருவாக பீஷ்மரால் நியமிக்கப்படுகிறார். இவர்களுடன் அஸ்வத்தாமனும் வில்வித்தை, வாள்வீச்சு போன்ற அனைத்து போர்க்கலைகளையும் கற்றுக்கொண்டான். துரோணர் அர்ஜுனனை வில்வித்தையில் சிறந்த வீரனாக மெருகேற்றினார். இயற்கையாகவே பணம், பதவி, ராஜ்யத்தின் மீது அதிக நாட்டம் கொண்ட அஸ்வத்தாமன் துரியோதனனின் நல்ல நண்பனாக இருந்து வந்தான். இதன் காரணங்களால் பாண்டவர்களை தனது எதிரிகளாக கருதினான் அஸ்வத்தாமன். போர்க்கலை பயிற்சிகள் முடிந்த நிலையில் தனது சீடர்களான கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களிடம் குருதட்சணையாக துருபத ராஜ்யத்தை கைப்பற்றி வருமாறு கேட்கிறார் துரோணர். முதலில் படையெடுத்து கௌரவர்கள் சேனை தோல்வி உற்றது. ஆனால் பாண்டவர்கள் துருபதனின் ராஜ்யத்தை வெற்றி கண்டு துரோணரின் விருப்பத்தை நிறைவேற்றினார்கள். அந்த துருபத ராஜ்யத்தின் ஒரு பகுதியை பிரித்து அதற்கு அஸ்வத்தாமனை மன்னனாக முடிசூட்டுகிறார் துரோணர். அஸ்வத்தாமன் ஒரு முறை காட்டில் இருந்த கிருஷ்ணரை பார்க்க சென்றான். அவரை பார்த்த கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை மகிழ்வோடு அழைத்தார். சொல் அஸ்வத்தாமா, என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார் கிருஷ்ணர். கிருஷ்ணரே, எனக்கு உங்களுடைய சுதர்சன சக்கரம் வேண்டும் என்றான் அஸ்வத்தாமன். அதை கேட்ட கிருஷ்ணர், உனக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்றார். அஸ்வத்தாமன் சுதர்சன சக்கரத்தை எடுக்க முயன்றான். ஆனால் அதை அசைக்க கூட அவனால் முடியவில்லை. அப்போது கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே, எதற்காக உனக்கு இந்த சக்கரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அஸ்வத்தாமன், கௌரவர்களும் பாண்டவர்களும் நட்பு கொள்ள போவதில்லை. அதனால் நிச்சயமாக போர் நடக்கும். அப்போது தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு நீங்கள் பாண்டவர்கள் பக்கமே நிற்பீர்கள். அப்போது உங்களோடு சேர்த்து பாண்டவ சேனையை எதிர்கொள்ள இந்த சுதர்சன சக்கரத்தால் மட்டும்தான் முடியும் என்று கூறினான் அஸ்வத்தாமன். அதை கேட்ட கிருஷ்ணர் ஆடிப்போனார். உன் நட்பை நான் மெச்சுகிறேன். ஆனால் சுதர்சன சக்கரத்தை வைத்துக் கொண்டு என்னை வீழ்த்த முடியாது. அதனால் நான் உனக்கு சக்தி வாய்ந்த நாராயண அஸ்திரத்தை பரிசாக தருகிறேன் என்று கூறினார் கிருஷ்ணர். இது மட்டுமின்றி அதர்வன வேதங்கள், போர்க்கலைகள், பாசுபாஸ்திரம், நாராயண அஸ்திரம், வில்வித்தை என அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு போருக்கு தயாராகிறான் அஸ்வத்தாமன். இவ்வளவு சக்திகளை பெற்று அசைக்க முடியாத வீரனாக உருவெடுக்க அஸ்வத்தாமனின் பதவி மற்றும் ராஜ்யத்தின் மீதுள்ள ஆசையும் ஒரு காரணம்தான். அது தவிர துரியோதனன் மீதுள்ள நட்பும் மற்றொரு காரணம். பாண்டவர்களை வீழ்த்தி பெருமை மிகு வீரனாக மாறுவதே தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்தான். தர்மம் எது, அதர்மம் எது என்றெல்லாம் யோசிக்கும் நிலையை அஸ்வத்தாமன் கடந்து விட்டான். கிருஷ்ணருக்கு நன்கு தெரியும் அஸ்வத்தாமனிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் கொண்டு அவன் போரில் முன்னிறுத்தப்பட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என்று. போருக்கு முன் கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் வருகிறார். அப்போது அனைவரும் கவனிக்கும் வகையில் அஸ்வத்தாமனை தனியே அழைத்தார் கிருஷ்ணர். தன் கையில் இருந்த மோதிரத்தை கீழே தெரியாமல் போடுவது போல் பாசாங்கு செய்தார். அதை எடுத்து அஸ்வத்தாமன் கிருஷ்ணரின் கையில் போடும் போது தன் விரலை வானை நோக்கி ஏதோ காண்பித்தார். அஸ்வத்தாமனும் கிருஷ்ணரை கவனித்தான். இதை பார்த்த சகுனி துரியோதனனிடம், பூமி மற்றும் வான் மீது சத்தியமாக நான் பாண்டவர்களுக்கு துணை நிற்பேன் என்று கூறி மோதிரம் போடுகிறான் அஸ்வத்தாமன். அதனால் நீ அவனை நம்பாதே என்றார் சகுனி. சந்தேகித்த துரியோதனன் அஸ்வத்தாமனை போரில் சேனாதிபதியாக பதவியேற்கவே விடவில்லை. இதனால் அஸ்வத்தாமனால் பிரம்மாஸ்திரங்களை உபயோகம் செய்ய முடியவில்லை. மீண்டும் கிருஷ்ணரின் சூழ்ச்சியில் சிக்கினான் துரியோதனன். கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் இடையே குருட்சேத்திர போர் தொடங்கியது. பாண்டவர்கள் கை ஓங்கியே இருந்தது. இருப்பினும் இரு பக்கமும் அதிக உயிரிழப்புகள் நேர்ந்து கொண்டே இருந்தது.
பீஷ்மர் என்னும் மாவீரன் வீழ்த்தப்பட்ட பிறகு துரோணர் தலைமையில் போர் நடைபெற்றது. அபிமன்யு, கடோத்கஜன் போல முக்கிய புதல்வர்கள் துரோணரின் சேனைகள் மற்றும் வீரர்களால் வீழ்த்தப்பட்டனர். துரியோதனன் தனது வெற்றி வாகையை கொண்டு மகிழ்ச்சியில் ஆழ்ந்தான். இப்படி துரோணரின் கோரமான போர் திறமையால் பாண்டவ சேனை சிறிது அவதிப்பட தொடங்கியது. இதன் பிறகு துரோணர் வீழ்த்தப்பட்டால் தான் பாண்டவ சேனை தப்பிக்கும் என்ற நிலை ஏற்பட்டது. துரோணரின் பலமே அவருடைய மகன் அஸ்வத்தாமன் தான். அதனால் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பாண்டவர்களை சொல்ல வைத்தார் கிருஷ்ணர். இதனை நம்ப மறுத்தார் துரோணர். நான் தர்மத்தின் மறுபக்கமான பாண்டவர்களின் மூத்தவன் யுதிஷ்டர் இதை சொன்னால் தான் நம்புவேன் என்று கூறினார். கிருஷ்ணர் போதித்த பின்பும் தர்மன் அந்த பொய்மையை சொல்ல விரும்பவில்லை. அதனால் அதே போரில் பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றான். அதனால் துரோணர் கேட்டபோது தர்மன் அஸ்வத்தாமா ஹதா குஞ்சரஹா என்று கூறினான். அதாவது அஸ்வத்தாமன் இறந்தான், யானை என்பது அதன் பொருள். இதில் யானை என்ற சொல்லை தர்மன் கூறும்போது துரோணர் காதில் விழாதவாறு கிருஷ்ணர் தன் சங்கினை உரக்க ஊதினார். தன் பலமான அஸ்வத்தாமன் இறந்ததை நினைத்து உருக்குலைந்தார் துரோணர். துரோணர் தரையில் அமர்ந்து தியான நிலைக்கு சென்றார். துரோணரை கொல்லும்படி கூறினார் கிருஷ்ணர். தன் குருவான துரோணரை கொல்ல மறுத்துவிட்டார்கள் பாண்டவர்கள். ஏகலைவனின் மறுபிறவியான திருஷ்டத்யுமன் தனது வாளால் துரோணரின் தலையை வெட்டி வீழ்த்தினான். தான் பிறவி எடுத்ததே துரோணரை கொல்லத்தான் என்பதால் திருஷ்டத்யுமன் பெற்ற வரம் நிறைவேறியது. தன் தந்தை சூழ்ச்சியால் கொல்லப்பட்டது தெரிந்த அஸ்வத்தாமன் கோபத்தில் திளைத்துக் கொண்டிருந்தான். பீமனால் தொடை பிளக்கப்பட்டு துரியோதனன் வீழ்த்தப்பட்டான். தன் கடைசி தருணத்தில் தவித்துக் கொண்டிருந்தான் துரியோதனன். என் நண்பா, நீயும் என்னை ஏமாற்றிவிட்டு செல்கிறாய் என்று கதறினான் அஸ்வத்தாமன். தான் இறப்பதற்குள் பாண்டவர்கள் அழிந்தார்கள் என்ற செய்தியை கொண்டு வரும்படி ஆணையிட்டான் துரியோதனன். அப்படியே செய்வேன் என்றான் அஸ்வத்தாமன். தன் நண்பனின் கடைசி ஆசையை நிறைவேற்ற போர் முடிந்த அந்த இரவு குடிலில் பாண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதாக நினைத்து உப பாண்டவர்களை தூக்கத்திலேயே வெட்டி கொன்றான் அஸ்வத்தாமன். தன் தந்தையை கொன்ற திருஷ்டத்யுமனை தன் கைகளாலேயே கொன்றான். இதை அறிந்த பாண்டவர்கள் கலங்கி போனார்கள். தன் 5 மகன்களை பிரிந்து கோபத்தில் இருந்தாள் திரௌபதி. அஸ்வத்தாமனை அழிப்பேன் என்று சூளுரைத்தான் அர்ஜுனன். இறந்தது பாண்டவர்கள் என நினைத்து துரியோதனனிடம் சென்று பாண்டவர்களை அழித்து விட்டேன் என கூறினான் அஸ்வத்தாமன். நிம்மதியாக உயிர் நீத்தான் துரியோதனன். பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே அஸ்வத்தாமனை அழிக்க முடியும் என்பதால் அர்ஜுனன் தன்னிடம் இருந்த பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமனை நோக்கி செலுத்துகிறான். அஸ்வத்தாமனும் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை பதிலுக்கு செலுத்துகிறான். இரு பிரம்மாஸ்திரமும் ஒரே நேரத்தில் மோதுவது உலகிற்கு அழிவை கொடுக்கும் என்பதால் திரும்ப பெறச் சொல்கிறார் ஞானவாசர். அர்ஜுனன் தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறுகிறான். ஆனால் அஸ்வத்தாமனுக்கு திரும்ப பெறும் வித்தை தெரியாது என்கிறான். எய்த அஸ்திரம் உயிரை பெறாமல் திரும்பாது. அதனால் அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை அபிமன்யுவின் மனைவி உத்திரை வயிற்றில் இருக்கும் கருவை நோக்கி செலுத்தினான். உத்திரையின் கருவை அழித்தது பிரம்மாஸ்திரம். பிறகு கிருஷ்ணரின் அருளால் கர்ப்பத்தில் இருக்கும் கரு காப்பாற்றப்பட்டது. பரிசுத்தி உதயமாகி உயிர் பெற்றான். அஸ்வத்தாமனின் கொடூர செயலால் கோபம் கொண்ட கிருஷ்ணர் அவனுடைய நெற்றியில் இருக்கும் ரத்தினமணியை பறிக்கிறார். அவன் சாகாவரம் பெற்றாலும் அவனுக்கு முடி நீக்கப்பட்டு ரத்தினமணி அகற்றப்பட்டு அங்கிருந்த உதிரம் வழிந்த வண்ணமே இருக்கும் என்றும், இனி உன்னை நோய் தீண்டும், பசி, தூக்கம், தாகம், பாசம் ஏதும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள ஒருவர் என்று யாரும் இல்லாமல் உன் உடலை நீயே சுமந்து அலைவாய் என்று சாபமிட்டார். மரணமில்லா வாழ்வு பெற்றும் தன் கொடுஞ்செயலால் நீண்ட வாழ்வின் சாபம் பெறுகிறான் அஸ்வத்தாமன். கிருஷ்ணர், நான் கல்கி அவதாரம் எடுக்கும் போது உனக்கு முக்தி கிடைக்கும் என்றும், நீ அழியும் போது இவ்வுலகமும் அழிந்து போகும் என்றார். சிரஞ்சீவி என்பது எப்போதும் யாருக்கும் வரமாக அமையாது. தன் உறவினர்கள், தாய் தந்தை, நண்பர்கள் என அனைவரையும் இழந்த பிறகும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து என்ன பயன்? சிரஞ்சீவி எப்போதும் சாபமே. நாம் வாழும்போது அனைவரிடத்திலும் அன்பு காட்டுதலே உண்மையான சிரஞ்சீவி ஆகும். கதை சொல்லும் விதம் பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.